ஜூன் மாத ராசி பலன். கன்னிராசிக்காரர்களே, ஜூன் மாதமானது சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தினரிடம் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் பயனுள்ளதாக இருக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். மாணவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல வெற்றி பெறுவார்கள். ராசிக்காரர்களே, நீங்க லட்சுமி தேவியை நம்பி செல்வந்தராகி அவளது ஆசீர்வாதங்களை பெற விரும்பினா இந்த ராசிக்காரங்க கண்டிப்பா இதை செய்யுங்க. ஒருவர் தரையை சுத்தம் செஞ்சா மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வம் மற்றும் அனைத்தும் அவரது வாழ்க்கையில வரும். செல்வம் எங்கும் நிறைந்திருக்கிறது. ஏனென்றால் லட்சுமி தேவி எப்பொழுதும் யானையின் மீது வரும் என சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துடைப்பம் லட்சுமி தேவியின் மற்றொரு வடிவமாக கருதப்படுகிறது. எந்த வீட்டில் துடைப்பம் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி ஆசீர்வதிக்கப்படுகிறார். இரண்டாவதாக, துடைப்பத்தை கொண்டு நாம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், எப்பொழுது பெருக்கக்கூடாது, நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் ஏழையாகி விடுவீர்கள். அதாவது இது பிரம்மகாலம் என்பதால தேவர்கள் இந்த நேரத்தில் பூமியில் வசிக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. அதிகாலை 4 மணிக்கும் 7 மணிக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் தேவர்கள் ராவணனிடம் செல்கிறார்கள். இது சூரிய உதய நேரமும் கூட. இந்த நேரத்தில் அனைவரும் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிகாலையில் இருந்து தங்கள் வீட்டை சுத்தம் செய்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். நகரத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மக்கள் சரியான நேரத்தில் எழுந்திருக்க முடியாம எப்பொழுதும் வறுமையால் அவதிப்படுகின்றனர். வறுமையும் துயரமும் அவர்களை சூழ்ந்துள்ளது. நகரத்தின் மற்ற பகுதிகளில் கூட யாராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே விரோத காலம் வந்து சூரிய உதயம் முடிந்த பிறகு ஒருவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. யாராவது விடியலுக்கு முன் எழுந்து வீட்டை பெருக்கினா அப்போது அவர்கள் பல நன்மைகளை பெறுகிறார்கள். அவர்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். அவர்களின் வீட்டிற்கு மகிழ்ச்சியும் அமைதியும் வருகிறது. மேலும் செல்வமும் வருகிறது. மற்றும் லட்சுமி தேவியை அவர்களின் வீட்டில் வசிக்க தொடங்குகிறார். இந்த காரணத்துக்காக கால நேரமே சிறந்த நேரம் என்றும் இந்த நேரத்தில் வீட்டை பெருக்குபவர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகின்றன என்றும் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதில்லை என்றும் அவர்களின் வீட்டிற்கு மகிழ்ச்சி வருகிறது என்றும் கூறப்படுகிறது. சாஸ்திரங்களிலும் பழைய நூல்களிலும் நல்ல சகனங்களும் கெட்ட சகனங்களும் விவரிக்கப்பட்டுள்ளது. நமக்கு மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வம், அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டத்தின் ஏற்ற இறக்கங்களை வழங்கும் மரபுகளும் விவரிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் இந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபுறமாக வைத்திருக்க வேண்டும். மாலையில் இருட்டிய பிறகு நீங்கள் உங்கள் வீட்டை பெருக்கக்கூடாது. அவ்வாறு செஞ்சா நீங்கள் நேசிப்பவரை பற்றி கெட்ட செய்தியை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வரலாம் அல்லது தீய சக்திகளை உங்கள் வீட்டுக்கு அழைக்கலாம். சாஸ்திரங்களின்படி இருட்டிய பிறகு மாலையில் ஒருபோதும் பெருக்கக்கூடாது என்பதே இதன் பொருள். சாஸ்திரங்களின்படி ஒன்று இருட்டிய பிறகு 8-9 மணிக்கு பெருக்கலாம். சாஸ்திரங்களின்படி சூரியன் மறைந்த பிறகு வீட்டை பெருக்குவது அமங்கலமாக கருதப்படுகிறது. இது லட்சுமி தேவிக்கு இழைக்கப்படும் அவமதிப்பாக கருதப்படுகிறது. இதை செய்பவர்களின் வீடுகளில் செல்வத்தை பார்க்க முடியாது. பலர் தங்கள் கனவுகளில் ஒரு புதிய துடைப்பத்துடன் நிற்பதை காண்கிறார்கள். இது உங்கள் கனவுகளில் பலமுறை நடந்திருக்கலாம். இதன் நேரடி பொருள் இது நல்ல அதிர்ஷ்டத்தின் சின்னமாகும். உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. உங்களுக்கு அப்படி ஒரு கனவு வந்திருந்தா உங்கள் அதிர்ஷ்டம் மிக விரைவில் மாறப்போகிறது. நண்பர்களே, வீட்டுக்குள் குப்பையை கூட்டி ஒரு மூலையில் வைக்காதீங்க. உடனடியாக அதை பெருக்கி அப்புறப்படுத்துங்க. கவனமாக இருங்கள். நீங்கள் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நண்பர்களே, இது மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. பலர் இதை ஒரு பிரச்சனையாக கருதியுள்ளனர். மேலும் பலர் இந்த தவறு செய்த பிறகு அதை ஒப்புக்கொண்டு உள்ளனர். உங்கள் குடும்பத்தில் யாராவது வீட்டை விட்டு வெளியே சென்றா அவர்கள் சென்ற உடனேயே நீங்கள் ஒருபோதும் பெருக்கக்கூடாது. அந்த நபர் தனது இலக்கை அடைந்து விட்டார் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்து விட்டா நீங்கள் வீட்டை பெருக்க வேண்டும். அவர் வெகு தூரம் செல்லவில்லை என்று தெரிந்தோம் நீங்கள் வீட்டை பெருக்கினா அது மிகவும் கெட்ட சகுனமாகும். அவ்வாறு செய்வது உங்கள் வீட்டில் பெரும் பேரழிவு ஏற்படுத்தக்கூடும். எனவே குடும்பத்தில் யாரேனும் வீட்டை விட்டு வெளியே சென்றா அவர் சென்ற பிறகு ஒருபோதும் வீட்டை பெருக்காதீர்கள். அதாவது விருந்தாளியாக நீங்கள் தூய்மையில் கூடுதல் கவனம் செலுத்த விரும்பினா அவர் சென்ற 1 அல்லது 2 மணி நேரத்துக்கு பிறகு தரையை துடைக்கலாம். அதுவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்த பிறகு பெருக்கலாம். இதுபோல் தொடப்பத்தின் மீது கால் வைப்பதும் மிகவும் கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. இதன் பொருள் உங்கள் வீட்டின் லட்சுமி தேவியை நீங்கள் உதைக்கிறீர்கள் என்பதாகும். நண்பர்களே, லட்சுமி தேவி அவமதிக்கப்படாமல் இருக்க நீங்கள் எப்போதும் இது போன்ற கெட்ட சகுனங்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு புதிய வீட்டையோ புதிய கட்டிடத்தையோ கட்டும் போதெல்லாம் ஒருபோதும் பழைய துடைப்பத்தை புதிய வீட்டுக்குள் கொண்டு வராதீங்க. பழைய துடைப்பத்தை புதிய வீட்டுக்கு கொண்டு வருவது கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. வீட்டை கட்டும் போதோ அல்லது வாடகைக்கு எடுக்கும் போதோ ஒரு புதிய துடைப்பத்துடன் தொடங்க வேண்டும். நண்பர்களே, உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் பெருக்க சொல்லாத ஒரு சிறு குழந்தை திடீரென்று துடைப்பத்துடன் வேலை செய்ய தொடங்கினா விருந்தினர் வருவதற்கான அறிகுறியாகும். இது மிகவும் மங்களகரமான அறிகுறியாக கருதப்படுகிறது. அதாவது உங்கள் வீட்டில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்று அறிகுறி. நண்பர்களே, துடைப்பத்தை எப்போதும் மறைத்து வைக்க வேண்டும். அதாவது வெளியாட்கள் யாரும் பார்க்க முடியாத இடத்துல இருக்க வேண்டும். ஒருவர் தனது வீட்டில் பணத்தை மறைத்து வைப்பது போலவே லட்சுமி தேவியையும் செல்வத்தின் தெய்வம் அதே வழியில் மறைத்து வைக்க வேண்டும். இதனால் நீங்கள் பெரிதும் பயனடைவீர். லட்சுமி தேவி உங்கள் மீது மகிழ்ச்சி அடைவார். மேலும் உங்கள் மீது பணம் கொட்ட தொடங்கும். நண்பர்களே, துடைப்பத்தை ஒருபோதும் வீட்டுக்கு வெளியே அல்லது மொட்டை மாடியில் வைக்கக்கூடாது என்பதை எப்போதும் நினைவு கொள்வது அவசியம். அவ்வாறு செய்வது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். இதை செய்வதால வீட்டில் திருட்டு நடக்கும், அபாயம் அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் இதை தவறுதலாக கூட செய்யக்கூடாது.
நண்பர்களே, இப்போது ஒரு துடைப்பத்தை கொண்டு செய்யப்படும் மிகவும் பிரபலமான பரிகாரத்தை பற்றி பேசுவோம். நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் அதிர்ஷ்டம் மாறக்கூடும். மேலும் நீங்கள் எந்த ஒரு மோசமான நெருக்கடியையும் ஒருபோதும் சந்திக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் வாழ்வீர்கள். எப்பொழுதெல்லாம் ஏதேனும் சிக்கலை சந்திக்கிறீர்களோ, உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறையை உணர்கிறீர்களோ அல்லது உங்களால் பணம் பெற முடியாமல் இருக்கிறீர்களோ, அப்போது நீங்கள் இந்த மிக முக்கியமான பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஒரு புதிய தொடப்பத்தை கொண்டு வர வேண்டும். புதிய தொடப்பத்தை வாங்கிய பிறகு லட்சுமியை வழிபட வேண்டும். லட்சுமியை வழிபட்ட பிறகு நீங்கள் தொடப்பத்தையும் வழிபட்டு லட்சுமி தேவியிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுக்கு தேவையானதை அந்த விருப்பத்தை நீங்கள் லட்சுமி தேவியிடம் கேட்க வேண்டும். பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு சிவப்பு துணியை அல்லது ஒரு கருப்பு துணியை எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இந்த மூன்றுல சிவப்பு துணியே சிறந்தது. நீங்கள் அந்த துணியை எடுக்க வேண்டும். அதற்குள் துடைப்பத்தை சுற்றவும். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வீட்டுக்குள்ள யாரும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு இடத்துல துடைப்பத்தை வைக்க வேண்டும். அதன் பிறகு லட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் கெட்ட பணி முடியும் வரை அல்லது லட்சுமி தேவி உங்கள் வேலையை செய்யும் வரை நீங்கள் துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் துடைப்பத்தை பயன்படுத்தவோ அல்லது வெளியே எடுக்கவோ கூடாது. மேலும் லட்சுமி தேவி உங்கள் தனது ஆசீர்வாதத்தை பொழிவார். உங்கள் பணி முடிந்ததும் முதல்ல நீங்கள் துடைப்பத்தை அவிழ்த்து லட்சுமி தேவியை வழிபட வேண்டும். லட்சுமி பூஜை முடித்த பிறகு லட்சுமியை வழிபட்ட பிறகு அந்த துடைப்பத்தை ஒரு பிரேத்த கோயிலோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையிலோ வைக்கவும். ஏனென்றால் இந்த பரிகாரத்தின் மூலம் நீங்கள் அதை கோயிலுக்குள் தானம் செய்ய முடியும். உங்களிடம் உள்ள துடைப்பம் கோயிலுக்குள் தானம் செய்யப்பட வேண்டும் அல்லது உங்கள் வீட்டில் பூஜை அறைகள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் உங்களுக்கு செல்வம் கொழிக்கும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏழ்மையா எப்பொழுதும் கடன் பிரச்சனை உள்ளதா, இந்த உப்பு பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு மாதம் முடிவதற்குள்ள இந்த பலன் கிடைக்கும். இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீங்கள் பல மடங்கு அதிகமான பலன்களை பெறுவீங்க. உப்பு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது. சுக்கிரன் கிரகம் ஒருவருக்கு நல்லதாக இருந்தால் உலகில் எந்த சக்தியாலும் அவர் கோடீஸ்வரர் அவரை தடுக்க முடியாது. சுக்கிரன் ஒருவரை உருவாக்க முடியும். மேலும் சந்திர கிரகணம் ஒருவரின் நிதி நிலையை மேம்படுத்த முடியும். எனவே இந்த மாதத்துல குறிப்பா வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் சிறிதளவு உப்பை வைத்திருங்கள். குடும்பத்தலைவர் அதை 7 முறை ஒரு காயத்தில் போடுங்க. ஒரு காயத்தில் சுற்றி ஓரமாக வைக்கவும். இப்போது 2.5 கிலோகிராம் எண்ணெய், அரிசி, 100 கிராம் உளுந்து, 50 கிராம் உலர்ந்த சிவப்பு மிளகாய். இப்பொழுது இந்த பொருட்கள் அனைத்தையும் சேகரித்த பிறகு ஒரு ஏழை முதியோருக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று தானம் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை மாதத்தின் முதல் பகுதியிலே செய்துவிட்டு அமைதியாக உங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். பிறகு உங்கள் நிதி நிலைமை படிப்படியாக மேம்படுவதை நீங்கள் கவனிப்பீங்க. மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்கள் வீட்டிற்கு வர தொடங்கும். லட்சுமி தேவி உங்களை விரைவிலேயே செல்வந்தராக்குவார். இந்த பரிகாரத்தை அமைதியாக செய்யுங்க. வெளியில் உள்ள எவருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தாதீங்க. இல்லையெனில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. இந்த பரிகாரம் வீணாகிவிடும். காளித்தாய் சனியுடன் தொடர்புடையது. சிவப்பு மிளகாய் ஒரு நபரின் ஜாதகத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளது மற்றும் உப்பு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது. இதேபோல அரிசி மகாலட்சுமியுடன் தொடர்புடையது. அரிசி தானம் செய்வது லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது. உளுந்து தானம் செய்வது சனி பகவானை சாந்தப்படுத்துகிறது. மேலும் சிவப்பு மிளகாய் தானம் செய்வது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள குறைகளை நீக்குகிறது. உப்பு தானம் செய்வது சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டையும் பலப்படுத்துகிறது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்தில் செய்தால் நிச்சயமாக நீங்கள் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அந்தஸ்தும் செல்வமும் விரைவில் பெரும் உயரத்தை எட்டும். ஆனால் நினைவில் கொள்ளுங்க, இந்த பரிகாரத்தை முழு மனதுடன் செய்ய வேண்டும். முக்கியமாக உங்கள் வீட்டில் அருகில் மற்றவர் வாங்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு கோயிலின் பக்கத்தில் நின்று இதனை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த நாளில் தலை குளிக்காதீங்க. திருமணமான பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் தலைமுடியை கட்டுவது குடும்பத்திற்கு சிக்கலை கொண்டு வரும். உங்கள் குழந்தைகளுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்து சாஸ்திரங்களில் பல பாரம்பரியங்களுக்கு இன்றும் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. திருமணம் மற்றும் இறுதி சடங்குகளை தவிர இது போன்ற பல பாரம்பரியங்கள் இன்றும் உள்ளது. வாரத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் திருமணமான பெண்கள் தங்கள் தலைமுடியை தலை குளிக்க வேண்டாம். அவருடைய கணவர் சிரமங்களை சந்திக்க நேரலாம். குழந்தைகளும் குடும்பமும் கூட சிறிது பாதிக்கப்படலாம். திருமணமான பெண்கள் எந்த நாளில் தங்கள் தலைமுடியை மழிக்கக்கூடாது? புதன்கிழமையிலிருந்து தொடங்கும். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் புதன்கிழமை அன்று தங்கள் தலைமுடியை மழிக்கக்கூடாது. ஒரு திருமணமாகாத பெண் புதன்கிழமை அன்று தன் தலைமுடியை கழுவினா, அதாவது தலை குளிச்சா, அவளுடைய சகோதரன் உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை சந்திக்க நேரலாம். திருமணமாகாத பெண்கள் புதன்கிழமை அன்று தங்கள் தலைமுடியை கழுவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஒரு திருமணமான பெண் வியாழக்கிழமை அன்று தன் தலைமுடியை கழுவினா, தலை குளிச்சா, அவளுடைய கணவனின் ஆயுள் காலம் குறைகிறதாம். திருமணமான பெண்கள் வியாழக்கிழமைகளில் தவறுதலாக கூட தங்கள் தலைமுடியை கழுவவோ அல்லது நகங்களை வெட்டவோ கூடாது. வியாழக்கிழமைகளில் நீங்கள் வீட்டை துடைக்கவோ துணிகளை துவைக்கவோ கூடாது. நீங்கள் இதை செஞ்சா உங்க குடும்பம் ஒரு பெரிய பேரழிவை சந்திக்க நேரலாம். திங்கட்கிழமை ஒரு துன்ப நாள். ஒரு திருமணமான பெண் திங்கட்கிழமை தன் தலைமுடியை கழுவினா அவளுடைய மகள் அல்லது மகன்கள் ஒரு பெரிய சிக்கலை சந்திக்க நேரலாம். குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில திருமணமான பெண்கள் திங்கட்கிழமைகளில் தங்கள் தலைமுடியை கழுவவே கூடாது. குடும்பத்தை சிக்கலிலிருந்து பாதுகாக்க நீங்கள் இந்த விதியை பின்பற்ற வேண்டும். ஓகே, இந்த விட எப்படி செய்கிறேன். மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.